ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜே பெட்ஸோட ஐஎம்லோஜிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபிஞ்சஸோட சிக்ஸ் அப்டேட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாக் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வந்து போட்டிருந்தோம். நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிக்கு தான் கிடச்சிருக்காங்க. இந்த ஒரு சிக்கு எடுக்கிறக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா மியூட்டேஷன் ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகி தான் ஆகும். சிக்ஸுமே பார்த்திங்கன்னா 1 2 ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சிக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஆகவே ஆகாது. அதனால தான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்த செகண்ட் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிக் வந்து மேலாகவும் அதோட ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலும் நம்ம வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபான் கலர் வந்து நம்மளுக்கு வந்து இறங்கியிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டில் தான் இறங்கியிருக்குது. இது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் சிக் வந்து இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட்டாக தான் இறங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்கும், ரெண்டுமே பிளாக் சிக்காக போட்டால் உங்களுக்கு வந்து பிளாக் சிக்காக தான் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஏன் வந்து ஸ்ப்ளிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே பிளாக் சிக்காக போட்டால் நம்மளுக்கு வந்து பிளாக் சிக் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன், நம்ம ஃபார்மில் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஒன்று பிளாக் சிக் ஒன்று போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் சிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. மூணாவது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒயிட்டில் தான் போட்டிருந்தோம். அது ஒயிட்டில் போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டில் தான் கிடச்சிருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4வது பேரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து கிரே கலரும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போட்டிருந்தது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 சிக்கு தான் கிடச்சிருந்தது. மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து செப்பரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா சிக்ஸுக்கும் தீனும் ஊட்டிட்டு எக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சிரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபான் பைடுன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இறங்கியிருக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒயிட் கலர் தான் போடுது. அதுக்கு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 சிக்கி கிடச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் 2 வந்து பார்த்தீங்கன்னா பைடு சீரிஸில் வந்து இறங்கியிருக்கு. இந்த பைடு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவே மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து விரும்பி கேட்பாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சிங்கில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அடுத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் பைடாகவும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லேயும் நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுக்கு நம்மளுக்கு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 சிக்கி இறங்கியிருந்தாங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா கிரே கலரில் தான் இறங்கியிருக்காங்க. இந்த சிக்ஸ் எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பைடும் பியூர் ஒயிட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சிக்ஸஸ் கலெக்ட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 சிக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல்ஸுக்கு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிடலாம். நம்ம நியர்பை சிட்டிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்க. நம்ம ஃபார்மோட சேல்ஸ் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பயோல கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.